இப்போ இதுக்குள்ள பார்த்ததுக்குள்ள இந்த வாகனம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து ஹையுண்டா வேணும். ஹையுண்டா வேணும். 2018 ஆண்டு எல்லாம் சரி. அந்த விலை தான் எனக்கு வந்து இன்னும் அந்த ஒத்துக்கொள்ள இல்லாமல் இருக்குது. அந்த இது வந்து உண்மையில வந்து ஸ்ரீ நம்பர் டேஷ் நம்பர் டபுள் நம்பர் கூட அந்த வேலைக்கு எடுக்கலாம். ஆனால் ரிபிள் நம்பர் வந்து அது இவ்வளோ ஆட்டோ கியர், ஆண்ட்ராய்ட் செட், நல்ல ஒரு ஆப்ஷன், சன் ரூஃப் இருக்கு. இது வந்து உங்களுக்கு எவ்வளோனா ஸ்பீடாக லீஸில் போட்டுக்கிறேன்டா 17 லட்சம். கையில் 17 லட்சம் இருந்தால் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். அப்போ இவர் என்ன மாதிரி? இது வந்து 2002ஆம் ஆண்டு வந்தது. 2002 வந்தது. 23 லட்சம் சொல்கிறோம். 23 லட்சம். இது வந்து ஜப்பான் தான். ஃபுல்லாக சாமான் ஃபுல்லாகவே ஜப்பான். அந்த மாத்தங்கிட்ட மட்டும் இல்லை, ஃபுல்லாக வந்து ஒரிஜினலாக நிற்கிது. அப்படியே ஒரிஜினலாக நிற்கிது. வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு நம்ம இன்றைக்கு எங்கே வந்தேன்டா வளம மாதிரி தான் வாகனங்கள் வைக்கிறது தான் வந்தேன். இது எங்கே இருக்குண்டா ரைட் டச் ரோட் கோப்பா இதற்கு இதில் தான் இருக்குது. இந்த பேர் பார்த்தீங்கன்னா ATS கெவின் வெஹிக்கிள் சேல்ஸ் சென்டர். அதுக்கு தான் வந்து நாங்கள் இப்போ இங்கே வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்து போடுறேன். நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து நிற்கிது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் தரம் பண்ணிக்கிட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ நம்ம ஒரு அடுத்த வீடியோஸ் உங்களே வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நம்ம கதை இருக்கிறீங்களா? நல்ல சுகம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக தான் இருக்கிறேன். சரி இப்போ நிறைய நாளைக்கு பிறகு நிறைய நாள் இன்றைக்கா நம்ம வீடியோ போடுறேண்ணே. அப்போ நிறைய வாகனங்கள் நிற்கிது. நம்ம என்னென்ன நிறைய வாகனங்கள் வந்திருக்கு, புதுசு வந்திருக்கு. அப்போ பார்ப்போம் என்ன பார்ப்போமா? இப்போ முதல்ல நிசான்லேருந்து போவோமே டபுள் நம்பர். இதுலேருந்து போவோம். இவர் என்ன மாதிரிண்ணா? இது வந்து நிசான் 17 2006ஆம் ஆண்டு வந்தது. 17லேயே கண்டிஷன் வந்து 100க்கு 100. பொடியிலே சரி, இன்ஜின் ரூம், டிக் ரூம்லேருந்து எல்லாமே ரன்னிங், ஏசி வளம் எல்லாம் பேர் லெவல். ஹைப்ரிட் வாகனங்களுக்கு வர மாதிரி வருது. உள் கண்டிஷனை பார்ப்பாங்க. உள் வளங்கள் பாருங்கள். அப்படி சேரிங்கள், டேஷ்போர்ட் வளங்கள், உள் வளங்களை பாருங்க. ஆண்ட்ராய்ட் செட் என்ன? ஆண்ட்ராய்ட் செட்டு, பூஃபர்கள், உள் வளங்கள் பார்த்தீங்களா, கூட் மாட்டியல் அப்படி இருக்குன்னு சொல்லி. 17லேயே நல்ல கார் உண்டு. ஹலோ, இது டேஷ் கேமரா. முன்னுக்கு ஃப்ரண்ட் கேமரா, ஆண்ட்ராய்ட் செட்டு, பேக் கேமரா எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குண்ணே. நல்ல ஸ்பேஸ் வளமாக வந்தா நிற்கும். நல்ல வளம். அப்போ இது எவ்வளோ நான் பாதிக்கும்? இது வந்து 1300 சிசி தான். இது குறைஞ்சது. இப்போ நார்மலாக ஆட்டோ கியர் வந்து 12-13 வேலை செய்தா. இது மனுவல்லானே குறைஞ்ச ஒரு 16 கிலோமீட்டர் அப்படி வேலை ஒரு லிட்டருக்கு. 16ண்ணே. எல்லாம் ஓடுறத பொறுத்து தானே. இதெல்லாம் வந்து இப்போ அவ்வளோ இப்போ ஊதேண்டு இல்லை. இதெல்லாம் க்ளீனாக இருக்குது. இதெல்லாம் பவர் தானே. இது எலோ வீலோண்ணா? எலோ நாளைக்கு நல்லா தான் இருக்கு எலோ வீல். டயர் வளங்கள்லேருந்து ரன்னிங்லேருந்து பெயின் வளங்கள் கூட எல்லாம் க்ளீனாக தான். வெளியிலேருந்து பார்க்கல வந்து இப்போ எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே தெரியல. வாகனத்துலன்னு நல்ல வண்டி உண்டு. கூட இது முந்தி இந்த வாகனங்கள்லாம் கூட டிக்கி பேசும்போது ஓப்பன் பண்ணி காட்டுவோம். ஓப்பன் பண்ணி காட்டுவோம். வெட்டிங்களுக்கு ஓடுறதுக்கு நல்ல சாமான். ஒரு கணக்கான வாகனம் என்ன? முந்தி இதெல்லாம் வெட்டிங்கு ஓடுறது. அதான் இப்போ என்ன அப்பா பூஃபர் உள்வளங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பூஃபர் அப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன்னு. டிக் ரூம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, புதுசாக வந்த மாதிரி இருக்கு. அப்பா ஜெக்குமே இருக்குண்ணே. ஜெக் ஸ்டாவில் எல்லாம் இருக்கு. ஸ்டாவில் எப்படி இருக்கு பாருங்க. உள்வளம் தான் இருக்குண்ணே. வளம் எப்படி புதுசாக இருக்குன்னு பார்த்தீங்களா. 17 நல்ல வாரம். மெயின்டெனன்ஸ் நல்ல மெயின்டெனன்ஸ். ஆனால் இப்போ பேசும்போது ஸ்பேஸ் வந்து நல்ல பெருசாக தான் இருக்கு. இப்போ இதுக்கு குறைஞ்ச ஒரு 3 லக்கேஜ்னாலும் வைக்கலாம், பெரிய லக்கேஜ். இப்போ நார்மலாக வந்து இப்போ ஏர்போர்ட்டோட ஓடிக்கொள்ளலாம். போகலாம். இப்போ சில பேர் நான் எடுத்துகிட்டு லக்கேஜ் வைக்கிறதானே பிரச்சனை. இதில் வந்து அது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. இப்போ வானம் வெளியேந்து பார்க்கல இப்போ எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே தெரியலண்ணா. இது வந்து எத்தனாம் ஆண்டு உற்பத்தி? எத்தனாம் ஆண்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணது? இது 2006 உற்பத்தி, 2007 ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போ இது என்ன மாதிரி நோக்கம்? இப்போ இதுக்கு நாங்கள் சொல்கிற விலை வந்து 51,50,000 சொல்கிறோம். விலை பேசி வந்தீங்கன்னா காட்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு எவ்வளோ நம்ம விலையோ செஞ்சுருவாங்க?
இதுக்கு 36 38 ரூபா மட்டும் இருபது லீஸ் எடுக்கலாம். லீஸ் தருவாங்க. இப்போ டவுன் பேமெண்ட்டா? டவுன் பேமெண்ட்டாக மிச்சம் தெரிஞ்சால் பாருங்க. விலையை காய்ச்சிட்டு 51,50 விலையை காய்ச்சிட்டு அதான் குறையத்தான் 13 லட்சம். பரவாயில்லண்ணே. ஆனால் இந்த பஜ்ஜிகளை பாருங்கள். இந்த நம்ம பிளேட்டுக்கு இதெல்லாம் பேட்டிங் வேலை. இந்த பஜ்ஜியை ஒரிஜினல் பஜ் ரிபிளே பஜ். இந்த பஜ்ஜியை 15,000 ரூபா வரும் ஒரு பஜ். ஒரிஜினல் பஜ் ரிபிளே. பழைய கார்களை பூட்டிருப்பாங்க பாரு. வானம் வெளியிலேருந்து வந்து பார்க்கல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. முதல் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் எடுக்கிறீங்கண்டா ஒரு மெக்கானிக்காக வந்து கூட்டின்னு வந்து பார்க்கலாம். இன்ஜின் ரூம் பாருங்கள் அப்படி இருக்கான்னு சொல்லி அது எங்கே அதையும் பார்த்துருவோம். என்னென்ன இன்ஜின் ரூம் பாருங்கள். அந்த ஸ்டிக்கர்கள் பழங்களை பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஃப்ரீ. ஆக்சிடென்ட் ஃப்ரீயா? ஐயோ எல்லாம் வந்து நல்ல ஒரு கண்டிஷன்லன்னு இருக்குது. அந்த வானம் ஃபுல்லாக நல்ல கண்டிஷன். இப்போ நார்மலாக அல்டோ கார்கள் பண்ணுறனாலே 40-42 லட்சம் வேணும். அது இந்தியன். இது ஜப்பான் பிரச்சனையும் இல்லை. நிசான் 17. நிசான் என்றாலே ஒரு மார்க்கெட் தான் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும். சரிண்ணா. இப்போ 51 என்னண்ணா அதான் விலையண்டு இல்லை. விலை காய்ச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி இப்போ இன்னமும் நீங்கள் நிற்கிறேண்ணா பெனட் ஒன்று நிற்கிறேன். நிசாண்டா அதுவும் என்ன? இது வந்து நிசான் பெனட் 59 டேஸ் 53 டேஸ்ண்ணே 53 டேஸ். ரன்னிங் எல்லாம் ஓகே. டயர்னாலும் புதுசு. இன்ஜின் எல்லாம் நல்ல இன்ஜின். இது வந்து தொலைஞ்சு எடுத்துருக்கு. புக் வந்து செகண்ட் புக். ரைட். இப்போ என்னென்னு வரும்டா என்னென்னு வரேண்ணா டூப்ளிகேட்னா வருமேண்ணா. ஆனால் இது நல்ல கண்டிஷன் உண்டு. ஆனால் இதுக்கு நாங்கள் சொல்கிற விலை வந்து 17 லட்சம் சொல்கிறோம். ஏன்? விலை குறைவு தான். விலை குறைவு தான் கொடுக்குறோம் நாங்களும். ஆனால் இது வந்து செகண்ட் புக் கண்டபடியாக கொஞ்சம் விலை குறைவு. ஆனால் இருந்தாலும் இப்போ 17 லட்சத்துக்கு ஜப்பான் வானம் தருவாங்களா? அது சரிதான். இல்லை ஆனால் பேன் இல்லை இது. நார்மலாக வீட்டு தேவைக்கும் பரவாயில்ல. அந்த சில அந்த ஹோல்சேல் அந்த என்ன சொல்கிறது அந்த வானங்களில் இப்போ கடைகளுக்கு சேல் பண்ணுறதுக்கும் நல்ல வானம் உண்டு. உழுகுங்க பாப்பா உள்ளவங்க பாப். சீட் வளங்கள் உள் வளங்களை பாருங்கள். நான் ஏசி என்ன? நான் ஏசி. இது வந்து சீட்லாம் அடிச்சு வைக்கிறேன். அப்படியே சீட்டெல்லாம் அடிச்சு க்ளீனாக தான் நிற்கிது. 88ஆம் ஆண்டு வந்தது. 17 லட்சம். விலை அதுலேயும் விலை காய்ச்சி கொடுப்போம். விலை பேசி தீர்மானிக்கலாம். அதான் இப்போ 17 தான் விலை என்றும் இல்லைன்னு. ரைட். நல்ல ஒரு செட்டப் தான் இருக்குதா? இப்போ 17 சொன்ன உடனே வானங்களில் வந்து வேறு எதுவும் பிள்ளை இருக்குமோன்னும் யோசிப்பாங்க. ஆனால் நாங்கள் என்னென்ன பிள்ளை இருந்தாலும் நாங்கள் சொல்லித்தானே கொடுப்போம். அதான் இப்போ நாங்கள் சொல்லாமல் கொடுக்கலாம். புத்தகம் டூப்ளிகேட்னு சொல்லாமல் கொடுக்கலாம். செகண்ட் புக் வந்து இருந்து வாரவங்க வந்து ஏமாந்து போகக்கூடாது. எங்களோட பிரச்சனையை நாங்கள் சொல்லி தான் கொடுப்போம். இப்போ பாக்கிகளே வந்து அவனுக்கு இப்போ வீடியோ பாக்கிகளே முடிவாயிடும். இப்போ வானம் எடுக்க போகிறதா இல்லையான்றது. இப்போ வானத்தை பார்த்துட்டு போய் அங்கேருந்து இங்கே வந்து அப்புறம் இப்போ வானத்தில் எவ்வளோ பிரச்சனைண்டா அவன் மாறிடுவன். அவன் நம்ம மைண்ட் குழம்பிடும். சரியா? அந்த வானம் எடுக்கின்ற இதே எல்லாம் போயிடும். தூரம் இருந்து வாரவங்க தானே. அதான் டயர் வந்து 4 புது டயருங்க. 4 டயர். ரன்னிங் எல்லாம் ஓகே. ரைட்டு. அப்போ இதுக்கு என்ன மாதிரிண்ணா இது லீஸா? இதுக்கு வந்து லீஸ் எடுக்கலாம். இதுக்கு ஒரு 8 லட்சம் மாதிரி லீஸ் எடுக்கலாம். வானம் வழி வந்து பார்க்க எந்த ஒரு பிழையும் இல்லை. நல்லா தான் இருக்குது. வந்தீங்கண்டா ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வாங்க, வந்து பார்த்து எடுங்க. அதான் வெளி வளங்களை நாங்கள் காட்டுறோம். என்னண்ணா இவர் என்னண்ணா? இது வந்து ஹைஹொண்டா வெனுன்னு சொல்கிறது. இது வந்து 2018ஆம் ஆண்டு வந்தது. இது வந்து பெசல் இருக்குது தானே. பெசல்ன்ற ஆப்ஷனை விட இதில் கூட ஆப்ஷன் இருக்குது. பெசலை விட
வெசலை விட வெசல் டொயாட்டான வெசலை விட இதில் வந்து ஆப்ஷன் கூட இருக்குது. அந்த ஆப்ஷன் சொன்னால் என்னென்ன இது வந்து நல்லா பெட்ரோல் வேலை செய்யும். இது இன்ஜின் வந்து 1000 cc இன்ஜின். ரைட் ரைட் இன்ஜின் வந்து 1000 cc இன்ஜின். இதுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் மற்ற ஸ்டீரிங்கில் இருந்து எல்லாம் பட்டின் எல்லாமே இதில் பட்டினில் இருக்குது. ஆண்ட்ராய்ட் செட்டுகள், ஆட்டோ கியர், மனுவல் எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து வேல்யூவேஷனை வந்து 97 லட்சம் சொல்கிறோம் தந்தவங்க வேல்யூவேஷன். நாங்கள் இதுக்கு வந்து சொல்கிறோம் இது வந்து 90 லட்சம் 88 லட்சத்துக்கு இல்லை நான் சொல்கிறோம். விலை இன்னும் குறைச்சி தரலாம். ஆனால் வேல்யூவேஷனே இப்போ 90 கிட்ட சொல்கிறாங்க. 97 லட்சம் வேல்யூவேஷன் தரேன். கிட்ட மட்டும் அந்த வானத்தின் விலைக்கு ஏற்ற மாதிரியே வேல்யூவேஷன் உங்களுக்கு தராங்க. நார்மலாக இதுக்கு வந்து சும்மா 70 லட்சம் ரூபா சும்மா நார்மலாகவே லீஸ் எடுக்கலாம். மற்ற சன்ரூம் மேலே வந்து புரிய இருக்க மேலே வந்து அப்படியே பின்னுக்கு போங்க. இப்போ நான் மொட்டை மாடிக்கால வர போகிறேன். மேலே வந்து சன்ரூஃப் இருக்குது பாருங்க. மேலே வந்து சன்ரூஃப். ரைட். ஆப்ஷனில் பார்த்தீங்களா? இப்படி ஆப்ஷன் பார்த்தீங்களா? மொட்டை மாடிக்கா இது வந்து ஆப்ஷன். அப்படி உள்ள வாங்க. அப்படியே அதில் வாங்க. உள்ள அப்படியே சும்மா குழு ஏசியிலேருந்து அப்படி புது வாகனம் தானே இது. ரைட். மேலே பார்த்தீங்களா அப்படி இருக்கு அந்த சன்ரூஃப் மாடல். எல்லாம் அப்படி இருக்குது. சரி தேவைண்டா இதை வெயில் வராமல் எடுத்து விட்டுனா சரி. நல்ல என்ன பெட்ரோல் வேலை செய்யறதுக்கு சட்டப்படி பெட்ரோல் குறைஞ்சது 5000 ரூபா பெட்ரோல் அடித்தா அப்படி ஒரு 10 நாளைக்கு மேலே சும்மா யாழ்ப்பாணத்துக்கு ஓட்டு தெரிஞ்சாலே அடிக்க தேவையில்லை. அப்படி 10 நாளைக்கு. அப்போ நல்ல வேலை செய்யும். ஸ்பெஷலுக்கு ஈக்குவலாக செய்யக்கூடியண்டா பரவாயில்ல. நல்ல வாகனம் உண்டு. ஓட நல்ல இதாம் சாஃப்ட்வேர். இதுக்கெல்லாம் ஏசி இருக்குது. பின்னுக்கு இதுலலாம் ஏசி. ரைட். BMW பென்சிலுக்கு வர மாதிரி பின்பக்கம் அது வா 2022 வேலை செய்யும் பெட்ரோல். அப்பா நல்ல குழுன்னு இருக்குது. ஏசி எல்லாம் அப்படித்தான். அப்பா எல்லாம் அப்படி வானத்தை மொழியில் எங்காட்டுவோம்மா. இது பின் டிக்கியுமே நல்ல ஸ்பேஸ் இருக்கும். டிக்கி வந்து இடம் இருக்கு. பரவாயில்ல நல்ல இடம் இருக்கு. இது வாகனம் வந்து இது புது வாகனம் தானே. அப்படி இது பார்த்தீங்களா உள்வளங்களை பார்த்தீங்களா அப்படி பாருங்கோ. இது இந்தியன் தான். நான் ஜப்பான் ஈக்குவலாக அடிச்சிருக்கிறேன் பாரு. அதான் இது வந்து 7 கியரா? கியரும் 7 கியர். மற்றதுக்கெல்லாம் நார்மலாக 6 அப்படி வரும். இதுக்கு அப்படி இது 7 கியர். இது நல்ல வாகனம் உண்டு. சூப்பர் வாகனம். 7 லட்சம் 7 லட்சம் 17 லட்சத்தை கட்டிட்டு எடுத்துகிட்டு பறக்கலாம். எடுத்துகிட்டு போங்க. முன்பக்கத்தை பாருங்கள். முன்பக்கத்தை பார்க்க அந்த பெரிய அந்த திருண்டு பார்க்க ஒரு ரேஞ்ச் ஓவர் ஜீப்புகள் வேறு. அப்படிதான் அது முன்னே அந்த ஷேப்பு பார்த்தீங்கன்னா அப்படி தான் வருது. ஆனால் நல்ல வாகனம். அப்போ இதுக்கு இப்போ ஸ்பீடாக எல்லாம் செய்யணும்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து இல்லாட்டி வாக்கில் கூட்டிகிட்டு வரணும்ண்ணா. இங்கே வந்து எங்கள்கிட்ட கம்பெனி லீஸ் கம்பெனிக்காரங்களோட டீலர்ஸ் இருக்கிறாங்க. அதே நாங்கள் எங்கள்கிட்ட டீலர்ஸ் தான் கூட அரேஞ்ச் பண்ணி விடுவோம். என்ன சொன்னால் எங்களுக்கு இப்போ வந்து பேமெண்ட் வர்றது கொஞ்சம் டிலே ஆகுது. அவைன்ற கஸ்டமர்கிட்ட இதுக்கு நாங்கள் விட்டால் அவங்க கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸில் கொடுக்க லேட் ஆகும். அதெல்லாம் நீங்களே எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொடுக்குறோம். எடுக்கிறன்ற முடிவோட வந்தீங்கன்னா இங்கே எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளலாம். எல்லாம் செய்யலாம். ரைட். இப்போ பின்னுக்கு வர நினைக்கிறேன். மாருதி சுசுக்கியா? கோல்டு கலர். இவர் என்ன மாதிரி? இது மாருதி 800. இது வந்து சுசுக்கி இந்தியன் தான். 2007ஆம் ஆண்டு வந்தது. இது வந்து எப்படி சொல்கிறது, இதை விரும்பாத ஆக்களே இல்லை. இது வந்து கூட இப்போ நல்ல மார்க்கெட்லாம் இருக்குது. இது வந்து வெளியிலேயே சொல்கிறாங்க 25-26 சொல்கிறாங்க. நாங்கள் வெறும் 22-50 தான் சொல்கிறோம். அதில் 250 தான். நீங்கள் அதிலே வந்தீங்கன்னா விலை காய்ச்சி பேசியிருக்கலாம். அது நல்ல கண்டிஷன். ஏசி எல்லாம் வேலை செய்யும். நாங்கள் உள்வளங்களை பாருங்கள் அப்படி இருக்கும்.
செட்டும் இருக்கு என்ன? ஓ செட்டுகள் எல்லாம் இருக்குது, ஏசியெல்லாம் விலை. இதுக்கு வந்து லீஸ் எடுக்கலாம், நார்மலாக 16 ரூபா அப்படி லீஸ் எடுக்கலாம், 15-16 ரூபா லீஸ் எடுக்கலாம். ரைட் ரைட். நல்ல வாகனம் உண்டு, பரவாயில்ல. மெயின்டெனன்ஸ் நல்லா தான் இருக்குது வாகனம் வெளியில். இப்போ விறகும் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு வண்டிக்கு. இவ்வளோ இது வந்து கொஞ்சம் சின்ன அடிக்கு தான் அந்த அல்டோக்கள் மாதிரி வராது. ரைட். ஆனால் இது ஓகே, இது வந்து நார்மலாக ஒரு வீட்டு பாவனைக்கு ஏற்ற மாதிரி. வீட்டு பாவனைக்கு ஏற்ற மாதிரி நல்ல வண்டி. எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட ஜெக் இருக்குது. நான் அப்படியே எல்லாத்துக்கும் செக் இருக்கு. இப்போ சிலர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வீல் மட்டும் தான் இருக்கும். இப்போ சொல்கிறது பெரிய வாகனங்களும் இருக்குமா? நான் இதுகளுக்கு வந்து சிலது எக்ஸ்ட்ரா வீல் மட்டும் தான் இருக்கும். செக் பொறுத்த வரைக்கும் கூட அப்படியே எங்கள்கிட்ட இல்லைன்னாலும் நாங்கள் வேண்டியாவது கொடுப்போம். அது எக்ஸ்ட்ரா வீல்ன்ற வந்து முக்கியமான எக்ஸ்ட்ரா வீலும் செக் பண்ணுறது வாகனத்தோட வேற வேண்டிய முக்கியமான சாமான். அப்போ இது எவ்வளோ என்ன இப்போ டவுன் பேமெண்ட் எடுத்துக்கொள்ள? இதுக்கு நார்மலாக ஒரு 16 லட்சம் லீஸ் தருவாங்க. அவ்வளோ சரி தானே. 16 நார்மலாக ஒரு 6 லட்சம் காணும். இப்போ அது 22 சொல்கிறோம். இப்போ அதான் விலைன்னு இல்லை. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா விலை காய்ச்சிடலாம். இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு இப்போ வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வாகனத்துக்கு இந்த உண்டு. நீங்கள் அதை வந்து கேட்டிங்கன்னா அதில் கட்டுப்படியாகும்னா அதுக்காச்சும் பேசி எடுக்கலாம். நார்மலாக வந்து இப்போ ஆட்டோவே 20-25 போகுது. அது சரிதான். இது கார் ஏசி போகலாம்ல. இப்போ இங்கே இன்னும் வாங்கிக்கிறேன் என்ன? இது வந்து சுசுக்கி தானே? சரி. இது வந்து லான்சர், மிட்சுபிஷி லான்சர். மிட்சுபிஷி இது என்ன? வெறும் டேஷ் வரும்ல. இது வந்து 14 டேஷ். மிட்சுபிஷி லான்சர். இது ஏசியெல்லாம் வேலை செய்யும். ஏசி உள்வளம் எல்லாம் கிளீன், ரன்னிங் எல்லாம் கிளீன். எல்இடி லைட்டு. உள்வளம் பார்ப்போம். உள்வளம் சீட் அடிச்சிருக்கேண்ணா. சீட்டுகள், ஆண்ட்ராய்ட் செட்டுகள். வா என்னண்ணா இது? ஏசியெல்லாம் வேலை செய்யுமா? உள்வளங்களை பாருங்க அப்படி இருக்கு. கிளச் இதெல்லாம் வெள்ளி விடிங்க. எல்லாம் பிளேட்டிங்கள். அது நல்ல காரம் உண்டு. டேஷ்போர்ட் வளங்கள். லான்சரில் சும்மா நார்மலாக 11 சிறியலை வச்சுக்கொண்டு 18-50-20 லட்சம்லாம் சொல்கிறாங்க வெளியில். அது நாங்கள் வந்து இங்கே நாங்கள் சொல்கிற விலையை வந்து இது வந்து 12 லட்சம் சொல்கிறோம். 12 லட்சம். இது வந்து விலை காய்ச்சி கொடுப்போம் நாங்கள். ஏசியெல்லாம் வேலை செய்யும். வானம் வந்து நல்ல கடும் கிளீன் அடிச்சு. இது சில இது வந்து ஷீட் மட்டும் தான் அடிபட்டுக்கொண்டு பார்த்தா சைட் இதெல்லாம் ஃபுல்லாக அடிச்சிருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் செய்து நல்ல உங்களுக்கு என்ன இது செட்டும் இருக்கு. என்ன ஆண்ட்ராய்ட் செட்டும் ஒன்று இருக்குது உங்களுக்கு. பரவாயில்லண்ணா. நல்ல நல்லா க்ளீனாக தான் இருக்குது வானம். ஆனால் ஸ்பேஸும் நல்ல ஒரு பேஸ் தானே. பட் அது இருக்கக்கூடிய மாதிரிண்ணே. சரிங்க. இது எவ்வளோண்ணா? 20 எவ்வளவு? இது வரும் 12 லட்சம். 12 லட்சம். இது லீஸ் எடுக்கல. அது அதான் 12 லட்சம் தானே. ஆனால் அது விலை காய்ச்சி கொடுப்போம். 12 லட்சத்துலேருந்தே காய்ச்சி கொடுக்கலாம். வெளியில் நார்மலாகவே சொல்கிறாங்க எல்லாரும் பார்க்குறீங்க. அதான் சரி மாடலில் வச்சு ஒன்று சொல்கிறாங்க 18 லட்சம், 18 லட்சம், 20 லட்சத்துக்கிட்ட கொண்டு வந்து சொல்கிறாங்க. இது ஏசி எல்லாம் வேலை செய்யும். இதுவும் ரன்னிங் கண்டிஷன் தான். இங்கே ரன்னிங் கண்டிஷன் உங்களுக்கு நான் ஆண்ட்ராய்ட் செட்டோடையும் இருக்குது. இப்போ எங்கே இன்னும் நினைக்கிறேண்ணா. இது வந்து யார்? இது வந்து சூட்டியான்னு சொல்லி. இது ஸ்ரீலங்கண்ட. ஸ்ரீலங்கன் திறக்கலாமாண்ணா? திறக்கலாம். இது மேனுவல் என்ன? ஆண்ட்ராய்ட் செட் இருக்குது. ஏசி என்ன வேலை செய்யும்? ஏசியெல்லாம் வேலை செய்யும். ஏசி ரன் ஓடக்குள்ள எல்லாமே தான். இது வந்து இப்போ நார்மலாக அல்டோ கார் என்ன விலை போகுது? அல்டோ இப்போ 41 லட்சம் 42 லட்சம் போகுது. இது வந்து நாங்கள் சொல்கிற விலை வந்து 35 லட்சம் தான் சொல்கிறோம். 25 லட்சம் லீஸ் எடுக்கலாம். நார்மலாக இதுக்கு 10 லட்சம் இருந்தால் அதுலேயே இன்னும் குறைச்சி தான் சொல்லுவோம். நாங்கள் விலை குறைச்சி தான் தருவோம். அதுலேயே வந்து 25 லட்சம் நாங்கள் நார்மலாக ஒரு 10 இல்லை 9 லட்சம் இருந்தாலே வாங்க இதை எடுத்துகிட்டு போகலாம். இது பாருங்கள் குட்டி ஜீப் பண்ண எவ்வளோ வடிவாக இருக்குது பாருங்கள். ஜீப்பை பாருங்கள். அது ஏன்னா ஃபுல்லாக வந்து ஸ்ரீலங்காண்டியா? இது ஸ்ரீலங்கா. இது சைனாவில் ஸ்ரீலங்காண்ட. இது வந்து என்ன சொல்கிறது, நல்ல வாகனம். பெட்ரோல் வேலை செய்யும் நல்லா. இதில் கெத்தாக இருக்கு. ஜீப் தானே, குட்டி ஜீப் ஒன்று. ஜீப் மாடல் மாதிரி தானே. 2012ஆம் ஆண்டு வந்தது. ரைட்டு. பரவாயில்ல, யோசிக்க தேவையில்லைண்ணே.
இந்த 2 பைக் நிற்குதுண்ணா. பைக் நிற்கிது. சிட்டி கண்டர் பிராண்ட் நியூ வாகனமாக இருக்கிறது. இது வந்து புதுசு தான். இது வந்து புதுசு இப்போ 6:35 போகுது. நாங்கள் இது சொல்கிறோம் 5:50 சொல்கிறோம். விலை இன்னும் குறைச்சி தருவோம். 17,000 தான் வரும். 17,000 தான் ஓட்டம். அப்புறம் இங்கே வாங்க, நம்ப மாட்டாங்க, இதே காட்டுவோம் மீட்டரு. 17,606. ஃபர்ஸ்ட் ஓனரா? ஃபர்ஸ்ட் ஓனர் வந்து வானத்தில் எந்த ஒரு பிள்ளைண்டும் இல்லை. பிள்ளையாண்டு இல்லை. டயர் எல்லாம் அந்த டயரோடைய நிற்கிது. இந்த ஸ்டிக்கர்களை பாருங்க. இந்த அதில் வர ஸ்டிக்கர் எல்லாம் அப்படியே இருக்குது. புதுசு தானே எடுத்த வானம் இப்போ வீல் பட்டிருக்கேன். என்ன சார்ஜ் இப்போ புது வானாங்கடாது சார்ஜ் போடுற சார்ஜ் போடுற எல்லாம் வருது. இது எங்காட்டுங்க அப்படியே சார்ஜும் போட்டுக்கொள்ள முடியுமா இருக்குண்ணா. 5:50 சொல்கிறோம். சார்ஜ் பேசியிருக்கலாம். இல்லை லீஸ் எடுக்கலாம். அப்படியே 3 ரூபா லீஸ் எடுக்கலாம். 17,000 கிலோமீட்டர்னாலும் பரவாயில்ல தாங்க. நார்மலாக இப்போ கைக்கு ஒரு 2:30 இருந்தாலே காணும். இருந்தாலே எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ இங்கே எனக்கு நிறைய பேர்ட்டு ஆசை கண்ணின்னு சொல்லலாம். இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து பழைய ஆக்கள் விரும்புகிறத விட இப்போத பொடியல் கூட விரும்புகிறாங்க. இதைத்தானே இப்போ விரும்புகிறாங்க. 200ன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு பேர் போன இடம் வேண்டாம் 200 தான். அதான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்கண்ணா சத்தம். வா இப்போ என்ன மாதிரி நோக்கம்ண்ணா? இது வந்து நாங்கள் சொல்கிறோம் 23 லட்சம் சொல்கிறோம். 23. ம். அதான் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி அதான் விலைன்னு இல்லை. விலை காய்ச்சி கொடுக்கும். காய்ச்சி பேசியிருக்காங்கண்ணா. ஃபுல்லாகவே எல்லாம் ஜப்பான் சாவன் தான் கிடையாது. ஃபுல்லாக பிளேட்டிங். அந்த மாற்றி கீதி ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக வந்து அப்படி தான் நல்லா தான் இருக்கு. இப்போ 2 வானமெல்லாம் பார்த்துட்டு வேணுண்ணா. இப்போ சரி 2 வானமெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் வீடியோவில் சொன்னால் தான் விலையண்டு இல்லை. நீங்கள் வந்தீங்கண்டா காய்ச்சி பேசியிருக்கலாம்ண்ணா. விலை நாங்கள் வந்து விலை காய்ச்சி தான் கொடுப்போம். பட் வானத்தில் என்னென்ன பிள்ளை இருக்கனாலும் பிள்ளை சொல்லி தான் கொடுப்போம். அதான் இப்போ இன்றைக்கு வந்து இப்போ உங்கள்ட்ட ஒரு வானம் இருக்கிறாள் வந்து இப்போ நாளைக்கும் ஒரு தேவைக்கு இல்லாட்டி நாளைக்கு வேறு வழக்குன்னு சொல்ல தானே வரும். தேடி வருவாங்கன்ற விட என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட போய் வானம் இப்போ வீடியோ போடுறது தானே, போடுறதுக்கு முதலே வானம் விலை பட்டுரும். அது சரி. வித்தாஃபரை தான் கூட அடிப்பாங்க. அப்படி தான் எங்கள்கிட்ட நிற்கிறது கூட வானங்கள். அப்படி இருந்தாலும் நாங்கள் விற்றுருவோம். நல்ல வானங்கள் தானே எங்கள்கிட்ட நேர்மைக்காக வேண்டிய வானம் வேண்டுவாங்க. வானம் முக்கியம் வந்து வானங்கள் விற்கல. அது ஒரு முக்கியமான விஷயம் தான் நேர்மைன்றது. இப்போ தெரியாமல் வானத்தை போய் தெரியாதவனே வருவான். அவனுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, இப்போ எங்கே மண்டிய கழிவு கொடுக்காமல் ஃபுல் விஷயத்தையும் சொல்லணும். ஆனால் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகளும் இருக்குது. இதுக்கு புறம் நீங்கள் எடுக்கிறது அது உங்களை விருப்பம். பிரச்சனை அதான் நாங்கள் வந்து இப்போ தெரியாத வேலைகளை வந்து நாங்கள் வந்து இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும் சொல்லி போட்டு பிரச்சனையை சொல்லலாம் விட்டா அப்புறம் சரியில்லை. திருப்பி எங்களுக்கு அதை ஒரு வியாபாரம் தொட முடியல. அதுக்காக நாங்கள் என்னென்னு சொல்லுவோம். இப்போ சரி என்னண்ணா இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். ஓகே ஓகே நன்றி. சரி பாய்.